என்னை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற வகையிலே வலியுறுத்தினார்கள். வலியுறுத்தி விட்டு தாவாக்கில் சேருங்கள் என்ற வகையிலே வலியுறுத்தினார்கள். அப்படியா? ஆமா, நீ சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிட்டாங்க. ஆளு மூஞ்சிய பத்தியா? ஏண்டா உன்னை டிவிக்கே கட்சியில இல்ல, அந்த சீமான் கட்சியில கூட உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு பெரிய அறிவாளி, அப்படியே திசை திருப்பறதுக்காக இவர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாராம். ஏண்டா 60 வயசு கடந்து போச்சு, உடம்புக்குள்ள 1000 நோய் வச்சிருக்கீங்க, ஆனா இந்த வாய்க்கு மட்டும் ஒரு நோக்காடு வர மாட்டேங்குது. இவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டு என்ன பண்ணணும்னா, இவங்க வாய்க்கு முதல்ல ஒரு விஷ ஊசியை போடணும், அதுக்கப்புறம் தான் ஜாமீன் கொடுக்கணும். இவங்க பண்ண அட்டுழியத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கும்போது எதுக்கு இவங்க மேல சும்மா விசாரணை அது இதுன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்குறீங்க? எங்க கொண்டு போய் போடணுமா முதல்ல அங்க கொண்டு போய் போட வேண்டியது தானே. ஆனா இதுங்களை ஜெயிலுக்குள்ள வச்சு பூட்டினாலும் ஒரு பிரச்சனை தாங்க. ஏன்னா அங்கேயே மூச்சு முட்டி செத்து போயிடுச்சுன்னா அது ஒரு பிரச்சனை, ஆளுங்கட்சிக்கு அது ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும், அதுவும் ஒரு பிரச்சனை ஆயிடும். அதுக்கெல்லாம் பயந்துட்டா என்னமோ இந்த ஜட்ஜு வந்து இந்த எருமைக்கு வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆமா, ஜெயலலிதா அம்மா மேல எவ்வளவோ பழி இருக்கட்டுங்க, ஆனா இந்த மாதிரி எரும மாடுங்களுக்கால அந்த காலத்துல ரொம்ப வயசு கம்மியா இருந்திருக்கும், ரொம்ப துடிப்போட இருந்திருப்பாங்க. இவ்வளவு திமிரு பிடிச்சவங்களோட வாழையெல்லாம் எப்படி சுருட்டி வச்சுக்கிட்டு, இவங்கள வாயெல்லாம் எப்படி அடக்கி வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறப்பதான் அந்த அம்மாவை பத்தி ரொம்ப பெருமையா இருக்குங்க. அந்த அம்மாவோட ஆட்சி வந்து வேற லெவல். இந்த மாதிரி சில்லறைங்களை மேல எல்லாம் போய் கையை வச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கிடக்க மாட்டாங்க. நேர பெரிய இடத்துல தான் போயிட்டு ஒரே போடு கிடங்கடா அப்படின்னு, ஒரே போட்டு கிடங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த எருமைங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு என்ன விசாரணை பண்ண போறாங்க, இவங்க கிட்ட இருந்து என்ன உண்மையை வர வைக்க போறாங்க, இவங்க என்ன உண்மையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த டாக்குமெண்ட்டை காட்டினாலும் இது பொய்யான டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு இவங்க உண்மையவே சொல்ல மாட்டாங்க. நான் தான் தப்பு பண்ணுன்னு ஒரு திருட ஒத்துப்பானா? என்ன சொல்ல வர்றேன்னா, எல்லா ப்ரூஃபும் கரெக்டா இருக்குன்னா இந்த எருமைங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துடுங்க. எதுக்கு தேவையில்லாம இழுத்து வச்சுக்கிட்டு? ஆனா இவங்க எல்லாம் வெளியே இருக்கிற வரைக்கும் யாரோட ஆட்சியா இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டை வந்து ஒரு நல்ல ஆட்சியா எடுத்துட்டு கொண்டு போகவே முடியாது. இவங்க எல்லாம் உள்ள இருந்தா தான் மக்களுக்கு நிம்மதி இருக்கும், இந்த ஆட்சிக்கும் நிம்மதி இருக்கும். இந்த ஆளுங்கட்சி தலைவர் சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அரெஸ்ட் பண்ணீங்க, என்னாச்சு? 10 நிமிஷத்துல கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அவன் வெளியே வந்து நாய் மாதிரி குறைச்சிட்டு கிடக்குறான். இதுல வேற தலைவர் வெளிநாட்டுல இருந்து இவருக்கு வந்து தைரியம் கொடுத்திருக்காரு. 6 மாசத்துக்குள்ள ஆட்சியை கலைச்சு விட்டுருவோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. வெளிநாட்டுல இருந்து இவருக்கு ஊட்டச்சத்து ஏற்றிருக்காரு. இவருக்கு ஏற்ற வேண்டியது ஊட்டச்சத்து இல்ல, இவங்க வாய்க்கு வந்து விஷ ஊசி. திருச்செந்தூர் முருகன் மேல ஆணையிட்டு சொல்றாரு, 6 மாசத்துக்குள்ள இந்த ஆட்சி நிலைக்காது, அப்படி நிலைக்கவும் விட மாட்டோம் அப்படின்னு முருகர் மேல சத்தியம் பண்ணிட்டு சொல்றாரு இவரு. ஆமா, கலைச்சு பாருங்க, 6 மாசத்துக்குள்ள நீங்க ஆட்சியை கலைச்சு பாருங்க. அப்படி மட்டும் ஆட்சி கலையட்டும்னு தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆட்சி மட்டும் கலையட்டும், அதுக்கப்புறம் தேர்தல்னு ஒண்ணு வரும்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு இந்த நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி மட்டும் தேர்தல்னு ஒண்ணு வந்துச்சு, நீ மட்டும் இல்ல, இந்த திமுகவோட மொத்த குடும்பமும் ஒரே இருட்டுல கூண்டோட ஜெயிலுக்குள்ள போக போறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க.